ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து 25/11/2024 அன்னைக்கு வந்து புதிய ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு யாருக்குன்னா ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக வச்சுருக்காங்க. அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோடு ஃபார் ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் டு த போஸ்ட் ஆஃப் டைபிஸ்ட் கேட்டிருக்காங்க. இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து டைபிஸ்ட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி ஃப்ரம் த, ஸோ தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒன்லி ஃப்ரம் த டெம்பரரி போஸ்ட் டைபிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் கவர்மெண்ட்டில் வந்து டெம்பரரி போஸ்ட்டாக டைபிஸ்ட்டுக்கு வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹூ ஆர் டெம்பரரி அப்பாயிண்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைன் டிபார்ட்மெண்ட் அண்டர் த அன்எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டெம்பரரியாக நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க டைபிஸ்ட்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணி வேறு யாருமே அப்ளை பண்ண முடியாது. ஓகே, எப்போ அப்ளை பண்ணலாம்னா 25/11/2024 24/12/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டைபிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் மட்டும் பொறுத்தவரைக்கும் மினிமம் 18 கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக ஓசி கேட்டகரி 32 கொடுத்துருக்காங்க. பிசிஎம்பிசிக்கு வந்து பார்த்தா பிசிஎம்பிசி கொடுத்துருக்காங்க பாருங்கள் 34 வயசும். எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தா 37 அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் போசஸ் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், மஸ்ட் ஹவ் பாஸ்ட் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப்ரைட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ டைப்ரைட்டிங் முடிச்சிங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 10th 12th பாஸ் பண்ணிட்டு டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட்கான சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதில். அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்யூட்டர் பேஸ் மூலமாக எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் 100 மதிப்பெண்களுக்கும், ஜெனரல் ஸ்டடீஸ் 75, ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் ஒரு 25, மொத்தமாக 200 கொஷின்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான சிலபஸ் என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டெம்பரரியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி பர்மனன்ட் ஜாபை வந்து வாங்க பாருங்கள். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.